Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நினைத்தாலே பரவசமாக்கும் தலங்களில் ஒன்று கொடைக்கானல். ரம்மியமான சூழலை கொண்ட கொடைக்கானலில் கீழ்மலை, மேல்மலை கிராமங்களில் வசிக்கும் பெண்களுக்கு அரசின் இலவச பேருந்து சேவை கிடைப்பது இல்லை என புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தலையை தொட்டுச் செல்லும் வெண்மேகங்கள், பசுமையும் குளுமையும் நிலவிய ரம்மியமான சூழல். இதுதான் கொடைக்கானலின் முகவரி. வெளியூர்காரர்களுக்கு ரம்மியமாக தெரியும் இதே கொடைக்கானல் சுற்றுப்பகுதி கிராம மக்களுக்கு அவ்வளவு ரம்மியமில்லை என்பதே உண்மை. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கொடைக்கானலில் மேல்மலையிலும் கீழ்மலையிலும் ஏராளமான கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் வசிக்கும் பெண்கள் தமிழ்நாடு அரசின் மகளிர் இலவச பேருந்து சேவை என்ற பலனை அனுபவித்தது இல்லை. இதுவரை கொடைக்கானல் நகரத்திலும் வில்பட்டி மற்றும் பிரகாசபுரம் கிராமங்களில் மட்டுமே மகளிர் இலவச பேருந்து சேவை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சேவையை அளிக்கும் குறிப்பிட்ட ஒரு நகர பேருந்து பழையதாக இருப்பதால் அதை இயக்குவதிலும் சவால் காணப்படுகிறது. பிற கிராமங்களுக்கு நகர பேருந்துகள் இயக்கப்படுவது இல்லை. தொலைதூர பேருந்துகளே இயக்கப்படுகின்றன. அதாவது கொடைக்கானலிலிருந்து பூம்பாறை, மன்னவனூர், கவுஞ்சி, பூண்டி, கிளாவரை பகுதி வரை மேல்மலை பகுதி என அழைக்கப்படுகிறது. இதேபோல கொடைக்கானலிலிருந்து பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, பாச்சலூர், வடகவுஞ்சி வரையிலான பகுதிகள் கீழ்மலை பகுதிகளாகும். இந்த மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதிகளில் நகர பேருந்துகள் இயக்கப்படுவது இல்லை. தொலைதூர பேருந்துகளே இயக்கப்படுகின்றன. கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் இயக்கப்படும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மலைப்பகுதிகளில் திடீரென மாறும் பருவநிலை, வாகன நெரிசல், வாகனங்கள் பழுது உள்ளிட்ட காரணங்களால் உரிய நேரத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்ல முடிவது இல்லை. இதனால் மக்கள் வேறு வழியின்றி வேன் போன்ற வாகனங்களில் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்வதை பார்க்க முடிகிறது. இப்போ தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்க இந்த இலவச பேருந்து வில்பட்டி, பிரகாசபுரம் அந்த மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாவே இருக்கு. மகளிருக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே. ஆனா அந்த மேல்மலை, கீழ்மலை கிராமங்களுக்கு மட்டும் இந்த வசதி இப்போதைக்கு இல்ல. ஆனா அரசு இந்த இலவச பேருந்து ஏற்படுத்தி கொடுத்தா பொதுமக்களுக்கும் சரி, மகளிருக்கும் சரி ரொம்ப உதவியா இருக்கும். தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேல்மலை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மகளிருக்குன்னு இலவச பேருந்து எதுவுமே கிடையாது. அங்கே சின்ன சின்ன கிராமங்களாம் நிறைய கிராமங்கள் இருக்கு. எல்லாமே அவங்க பேமெண்ட் கொடுத்து வர்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு இலவச பேருந்து நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலோ இல்ல இருக்கிற பேருந்துல ஏதாவது ஒரு சிறப்பு செஞ்சு கொடுத்தாலோ எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை என்பது கொடைக்கானல் மேல்மலை, கீழ்மலை கிராமங்களுக்கு கிடைக்குமா என தேர்தல் பரப்புரைக்கு வந்த திமுக கூட்டணியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அவர் கோரிக்கையை நிறைவேற்ற உறுதியளித்துள்ளார். மலைப்பகுதிகளுக்கு என்னன்னா மகளிருக்கு இலவச பேருந்து பயணம்ங்கிறது மலைப்பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லாம இருக்கு. பல தலைப்பகுதியில நகர பேருந்து இருக்கு. பிங்க் கலர் பஸ்ல ஏறினா உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ, எங்க வேணாலும் போயிட்டு இருக்கலாம். ஆனா மலைப்பகுதியில நகர பேருந்துகள் இல்லாதனால நகர பேருந்து செயல்படுத்த முடியல. அதை கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன ஆலோசிச்சுட்டு இருக்காருன்னா, மலைப்பகுதிகளுக்கான சிறப்பு விதிவிலக்கு அளிக்கலாம், அங்கேயும் பெண்கள் பயன்படுத்துகிற வகையில இந்த திட்டத்தை மாற்றி அமைக்கலாம் என்று யோசிப்பார்கள். நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பயன்படக்கூடிய அளவில் அந்த பேருந்து, இலவச பேருந்து பயணம் என்பது இவர்களுக்கும் வழங்கப்படும் என்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக சேரும். ஏற்கனவே உள்ள பேருந்து சேவைகளை முறையாகவும் உரிய நேரத்திலும் இயக்க வேண்டும். மலைவாழ் மக்களுக்கு உரிய நேரத்தில் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. மேலும் நெடுந்தொலைவு செல்லும் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் என அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என்பதே உடனடி தேவை என்கிறார்கள் கொடைக்கானல் மேல்மலை, கீழ்மலை கிராம மக்கள். கோரிக்கை குறித்தும் வேட்பாளர் வாக்குறுதி குறித்தும் மதுரை மண்டல போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இதுவற்றின் அரசின் கவனத்திற்கு வந்திருப்பதாகவும் திட்டம் விரைவில் செயல்பாட்டுக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் கூறினர். புதிய தலைமுறைக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா.
Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.